தாய் வீடு ஜூன் 2026. கல்வியும் சூழல் கரிசனையும். எழுதியவர் அகமட் பிஸ்தாமி. வாசிப்பவர் சுஹைனா ஜஃபர். சூழல் என்பது மனிதர் வாழும் இயற்கை சூழலையும் சமூக சூழலையும் குறிக்கிறது. மனித வாழ்க்கை இயற்கையுடன் நெருங்கிய தொடர்புடையது. மரங்கள், ஆறுகள், மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள், காற்று, நீர் போன்ற அனைத்தும் மனித வாழ்வின் அத்தியாவசிய அங்கங்களாகும். ஆனால் இன்றைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மனிதனின் அளவு கடந்த தேவைகள் காரணமாக சூழல் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. காடுகள் அழிக்கப்படுகின்றன, நீர் மாசுபடுகிறது, காற்று நஞ்சாகிறது, விலங்கினங்கள் அழிவின் விளிம்பில் தள்ளப்படுகின்றன. இந்நிலையை மாற்றுவதற்கும் மனிதர்களிடம் சூழல் பற்றிய பொறுப்புணர்வை உருவாக்குவதற்கும் கல்வி மிக முக்கியமான கருவியாகும். கல்விக்கூடாக மட்டுமே சூழலின் பசுமையை, குளிர்ச்சியை, பாதுகாப்பை ஆரம்பத்திலிருந்தே உருவாக்கி வளர்க்க முடியும். கல்வி என்பது வெறும் புத்தக அறிவை மட்டுமே வழங்குவதல்ல, மனிதரை நல்ல பண்புகளுடன் கூடிய சமூக பொறுப்புள்ள நபராக மாற்றுவதே உண்மையான கல்வியின் நோக்கமாகும். அதனால் கல்வியும் சூழல் கரிசனையும் ஒன்றோடொன்று தொடர்புபடுபவை. கல்வியின் உண்மையான நோக்கம். கல்வியின் உண்மையான வெற்றி என்பது ஒரு மாணவர் தேர்வில் பெறும் மதிப்பெண்களில் மட்டும் அடங்கியிருக்கவில்லை. அது அவரது பண்பாட்டு எழுச்சியிலும் உயரிய ஆளுமையிலுமே வெளிப்படுகிறது. ஒருவர் கல்வியின் உச்சத்தை தொட்டாலும் அவர் வாழும் சூழல் மாசடைந்து துர்நாற்றமும் நோய்களும் பரவும் நிலையில் இருக்குமானால் அக்கல்வி எவ்வித பயனும் அற்றதாகிவிடும். உண்மையான கல்வி என்பது கற்பவரை மனிதநேயம், ஒழுக்கம், சமூக பொறுப்புணர்வு மற்றும் இயற்கை மீது மாறாத அன்பு கொண்டவராக உருமாற்ற வேண்டும். தூய்மையான மற்றும் அழகிய சூழலில் வாழ்பவர்களிடம் நற்பண்புகளும் மென்மையான சுபாவமும் ஆழ்ந்த ரசனை உணர்வும் கலை ஆர்வமும் இயல்பாகவே மேலோங்கி நிற்கும். எனவே செம்மையான சூழலே ஒரு மனிதரை முழுமையான பண்பாளனாகச் செதுக்கும் உன்னத கருவியாக திகழ்கிறது. அறிவியல், கணிதம், மொழி மற்றும் தொழில்நுட்ப பாடங்களுக்கு அளிக்கப்படும் அதே முக்கியத்துவம் இன்றைய கல்வி முறையில் சூழல் பாதுகாப்பு குறித்த நடைமுறை அறிவிற்கும் வழங்கப்பட வேண்டும். வெறும் ஏட்டுக்கல்வியாக அல்லாமல் சமகால சூழலியல் நெருக்கடிகளை தீர்க்கும் வலிமை கொண்டதாக இக்கல்வி அமைய வேண்டும். மனித சிந்தனையை மாற்றியமைக்கும் மகத்தான சக்தி கல்விக்கு உண்டு. இருப்பினும் தாம் வாழும் சூழலை நேசிக்க தெரியாத ஒருவருக்கு அக்கல்வியால் எவ்வித மாற்றமும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. ஒரு மாணவருக்கு சிறுவயதிலிருந்தே மரங்களை பேணுதல், நீர் மேலாண்மை மற்றும் முறையான கழிவு அகற்றும் பழக்க வழக்கங்களை கற்பிப்பதன் மூலம் மட்டுமே அவரை எதிர்காலத்தில் சூழல் பாதுகாப்பு மிக்க ஒரு பொறுப்புள்ள பிரஜையாக உருவாக்க முடியும். மாற்றத்திற்கான விதை வகுப்பறைகளிலிருந்தே தொடங்க வேண்டும். சூழல் பாதிப்புகளுக்கான காரணிகள். நாம் வாழும் இயற்கை சூழல் இன்று இயற்கை, செயற்கை மற்றும் தொழில்நுட்ப காரணிகளால் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. தொழிற்சாலைகளின் நச்சுப்புகை, அளவுக்கு அதிகமான பிளாஸ்டிக் பயன்பாடு, காடழிப்பு மற்றும் நீர்நிலைகளில் கொட்டப்படும் கழிவுகள் ஆகியவை இப்பாதிப்பின் முதன்மை காரணிகளாகும். மேலும் பெருகி வரும் மக்கள் தொகையும் வேகமான நகரமயமாக்கலும் இச்சிக்கலை தீவிரப்படுத்தியுள்ளன. முன்னொரு காலத்தில் இயற்கையை மதித்து அதனுடன் இணைந்து வாழ்ந்த மனிதர்கள் இன்று தன் வசதிக்காக இயற்கையை சிதைக்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக நவீன தொழில்நுட்ப கழிவுகள் உலகை மிக மோசமாக மாசுபடுத்தி வருகின்றன. இதன் விளைவாகவே புவி வெப்பமடைதல், வறட்சி, வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்களை நாம் இன்று எதிர்கொண்டு வருகிறோம். இயற்கையோடு கொண்டிருந்த பிணைப்பை மனிதர் இழந்ததே இந்த ஒட்டுமொத்த சூழலியல் நெருக்கடிக்கும் அடிப்படையாகும். கல்வி மூலம் சூழல் விழிப்புணர்வு. சூழலை பாதுகாக்க வேண்டுமெனில் முதலில் மக்களிடம் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த விழிப்புணர்வை உருவாக்குவதில் கல்வி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பள்ளிகளில் சூழல் தொடர்பான பாடங்களை கற்பிக்க வேண்டும். மாணவர்களுக்கு மரநடுகை நிகழ்ச்சிகள், சுத்தம் செய்வது தொடர்பான நடவடிக்கைகள், மீள் சுழற்சி பற்றிய செயல்முறைகள் போன்றவை நடைமுறை அனுபவமாக வழங்கப்பட வேண்டும். சூழலியல் சார்ந்த கல்வியை ஓர் ஆசிரியர் வெறும் பாடமாக அன்றி மாணவர்களின் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி நடைமுறை ரீதியில் கற்பிக்கும் போது அது அவர்கள் மனதில் ஆழமாக பதிகிறது. நீர் இல்லையேல் உயிர் இல்லை,
போன்ற உன்னத கருத்துக்களை வெறும் வாசகங்களாக மட்டும் நிறுத்தாமல் அவற்றை செயற்பாட்டு வடிவில் மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். தனது சுற்றுப்புறத்தில் உள்ள இயற்கை வளங்களை மையப்படுத்தி ஆசிரியர் வழங்கும் இத்தகைய நேரடி பயிற்சி மாணவர்களிடம் சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அவர்கள் இயற்கையை நேசிக்கும் பண்பாளர்களாக வளரவும் வழிவகுக்கும். மாணவர்களின் பொறுப்பு. மாணவர்கள் நாளைய நாட்டின் தலைவர்கள். அவர்கள் சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை இன்றே உணர வேண்டும். பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்திருத்தல், மரங்களை வளர்த்தல், பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்தல், மின்சாரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தல் போன்ற செயல்களில் மாணவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைய மாணவர்கள் தொழில்நுட்ப உலகில் வாழ்கின்றனர். அவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் சூழல் பாதுகாப்பு பற்றிய செய்திகளை பரப்பலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்குகள், போட்டிகள், நாடகங்கள், யூடியூப் வழியான குறுங்காணொளிகள் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் பங்கேற்கலாம். ஆசிரியர்களின் பங்கு. சூழல் கரிசனையை வளர்ப்பதில் ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஆசிரியர் ஒரு மாணவரின் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் சொல்லும் வார்த்தைகள் மாணவர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே ஆசிரியர்கள் பாடப்புத்தக அறிவுடன் மட்டுமல்லாமல் நடைமுறை வாழ்க்கை மதிப்புகளையும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். ஒரு ஆசிரியர் பள்ளியில் மரநடிகை நிகழ்ச்சி நடத்தினால் மாணவர்கள் அதில் ஆர்வமாக பங்கேற்பார்கள். ஆசிரியர் தானே பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தால் மாணவர்களும் அதை பின்பற்றுவார்கள். அதனால் ஆசிரியர்கள் செயலில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குடும்பமும் சமூகமும். சூழல் பாதுகாப்பு என்பது பள்ளியின் பொறுப்பு மட்டுமல்ல, குடும்பமும் சமூகமும் இதில் பங்கு கொள்ள வேண்டும். பெற்றோர் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சுத்தம், ஒழுங்கு, இயற்கை மீது அன்பு போன்றவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் நீரை சேமிப்பது, மின்சாரத்தை வீணாக்காமல் இருப்பது, மரங்களை வளர்ப்பது போன்ற பழக்கங்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக அமையும். சமூக அமைப்புகள் மற்றும் மத நிறுவனங்களும் சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். சமயமும் சூழல் பாதுகாப்பும். சமயங்கள் அனைத்தும் மனித நேயத்தையே அடிப்படையாக கொண்டவை. அவை இயற்கையை நேசிக்கவும் அதன் சமநிலையை பாதுகாக்கவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இவ்வுலகு நாம் மட்டும் நுகர்ந்து விட்டு செல்வதற்கான இடமன்று, மாறாக அடுத்த தலைமுறையினரிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டிய ஒரு தார்மீக சொத்தாகும். மரங்களை வளர்ப்பதும் சக உயிரினங்களிடம் கருணை காட்டுவதும் வெறும் அறச்செயல்கள் மட்டுமல்ல, அவை சமயங்கள் வலியுறுத்தும் ஆன்மீக கடமைகளுமாகும். குறிப்பாக பெரும்பாலான சமய கடமைகளுக்கு நீர் இன்றியமையாதது என்பதால் வழிபாட்டு தலங்களில் நீரை வீணாக்காதீர் என்னும் விழிப்புணர்வு வாசகங்களை காட்சிப்படுத்துவது அதன் மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். ஒரு மரம் வளர்ப்பது என்பது இனம் மதம் கடந்து அனைத்து உயிர்களுக்கும் பயன் தரக்கூடியது. எனவே சமய தலைவர்கள் இத்தகைய விழிப்புணர்வுகளை முன்னெடுக்கும் போது சூழல் பாதுகாப்பு என்பது ஒரு சமூக பொறுப்பாக மட்டுமன்றி உயர்ந்த ஆன்மீக பொறுப்பாகவும் மக்களால் உணரப்படும். தொழில்நுட்பமும் சூழலும். தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கையை எளிதாக்கியுள்ள அதே வேளையில் சூழலில் சில எதிர்மறை தாக்கங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்சாலைகள், வாகன போக்குவரத்து மற்றும் மின்னணு சாதனங்களின் பெருக்கத்தால் காற்று மற்றும் நீர்நிலைகள் மாசடைந்து வருகின்றன. இருப்பினும் தொழில்நுட்பத்தை சரியான திசையில் கையாண்டால் சூழல் சிதைவை தடுத்து அதை பாதுகாக்கவும் இயலும். இதற்கு சான்றாக கார்பன் வெளியேற்றமற்ற சூழல் ஆற்றல், காற்றாலை மின்சாரம், மழைநீர் சேமிப்பு மற்றும் கழிவு மேலாண்மைக்கான மீள் சுழற்சி தொழில்நுட்பங்களை செய்யலாம். இத்தகைய பசுமை தொழில்நுட்பங்கள் குறித்து கல்வி வழியாக மக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். எதிர்கால தலைமுறைக்கான பொறுப்பு. நாம் வாழும் பூமி நமக்கு சொந்தமானது மட்டுமல்ல, அது எதிர்கால தலைமுறைகளின் உரிமையும் ஆகும். இன்று நாம் சூழலை அழித்தால் நாளைய குழந்தைகள் தூய காற்றையும் தூய நீரையும் இழந்து விடுவார்கள். எனவே எதிர்கால சந்ததியினருக்காக சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். மரங்களை வெட்டுவதற்கு பதிலாக புதிய மரங்களை நட வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களை குறைத்து இயற்கைக்கு ஏற்ற பொருட்களை பயன்படுத்த வேண்டும்.
நீர் வளங்களை பாதுகாக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கங்களை கல்வி மூலம் சமூகத்தில் பரப்ப முடியும். முடிவுரை. கல்வியும் சூழல் பாதுகாப்பும் மனித வாழ்வின் பிரிக்க முடியாத இரு கூறுகளாகும். முறையான கல்வியின்றி சூழல் விழிப்புணர்வு ஏற்பட வாய்ப்பில்லை. அதேவேளை பாதுகாப்பான சூழல் இன்றி மனித குலம் நிலைத்திருக்கவும் வழியில்லை. எனவே கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் என அனைவரும் ஒருங்கிணைந்து சூழல் பாதுகாப்பு எனும் அறப்பணியில் கரம் கோர்க்க வேண்டும். இயற்கையை பாதுகாப்பது என்பது மனித குலத்தை தற்காத்துக் கொள்வதற்கு சமம் என்ற நிதர்சனத்தை நாம் உணர வேண்டிய தருணம் இது. வெறும் அறிவை மட்டும் போதிக்காமல் சூழல் மீதான கரிசனையும் சமூக பொறுப்புணர்வும் கொண்ட ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவதே கல்வியின் உன்னத நோக்கமாக இருக்க வேண்டும். அத்தகைய மாற்றத்தினால் மட்டுமே இந்த பூமி எதிர்கால தலைமுறையினரும் வாழ்வதற்கு உகந்த, பசுமையான மற்றும் பாதுகாப்பான இடமாக நிலைத்திருக்கும். நன்றி.